தக் லைஃப் என்பது கமல்ஹாசனுடன் இணைந்து திரைக்கதை எழுதிய மணிரத்னம் இயக்கும் இந்திய தமிழ் மொழி கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா படமாகும். ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தில் ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா கிருஷ்ணன், அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன், சன்யா மல்ஹோத்ரா, ஜோர்ஜ் ஜார்ஜ், நாசர், அலி ஃபசல், பங்கஜ் திரிபாதி, ரோஹித் சரஃப் மற்றும் பாபுராஜ் ஆகியோர் நடிக்கின்றனர். இது நாயகன் 1987 படத்திற்கு பிறகு ஹாசன் மற்றும் ரத்னம் மீண்டும் இணைவதை குறிக்கிறது. குற்றம் மற்றும் ஊழல் நிறைந்த ஒரு மாஃபியா உலகில் அமைக்கப்பட்ட இந்த கதை ரங்கராய சக்திவேலுடன் சேர்ந்து தனது சகோதரர் மாணிக்கத்துடன் சேர்ந்து போலீசாருடனான ஒரு பயங்கரமான துப்பாக்கிச் சூட்டின் போது அமரன் என்ற சிறுவனை காப்பாற்றி அவரை தத்தெடுக்கிறார். சக்திவேல் மீது ஒரு கொலை முயற்சிக்கு பிறகு அவர் அமரனை சந்தேகிக்கத் தொடங்குகிறார். மேலும் அவரையும் தன்னை காட்டிக் கொடுத்ததற்காக மாணிக்கத்தையும் பழிவாங்கத் தொடங்குகிறார். இயக்கியவர் மணிரத்னம், எழுதியவர் மணிரத்னம், கமல்ஹாசன் தயாரித்தவர் கமல்ஹாசன். ஆர். மகேந்திரன், மணிரத்னம், சிவா ஆனந்த், உதயநிதி ஸ்டாலின் நடித்தவர் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா கிருஷ்ணன், ஒளிப்பதிவு ரவி கே. சந்திரன், எடிட்டிங் ஏ. ஸ்ரீகர் பிரசாத், இசை ஏ. ஆர். ரஹ்மான், தயாரிப்பு நிறுவனங்கள் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயண்ட் மூவிஸ். விநியோகித்தவர் கீழே காண்க. வெளியீட்டு தேதி ஜூன் 5, 2025. ஓட்ட நேரம் 165 நிமிடங்கள். நாடு இந்தியா. மொழி தமிழ். பட்ஜெட் 300 கோடி ரூபாய். 1. இந்த படம் கமல்ஹாசன் முன்னணி நடிகராக நடிக்கும் 234வது படம் என்பதால் நவம்பர் 2022 இல் கமல்ஹாசன் 234 என்ற தற்காலிக தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அதிகாரப்பூர்வ தலைப்பு ஒரு வருடம் கழித்து வெளியிடப்பட்டது. முதன்மை படப்பிடிப்பு ஜனவரி 2024 இல் தொடங்கியது. அங்கு சென்னை, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, புது டெல்லி மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் படமாக்கப்பட்டது. மேலும் 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் நிறைவடைந்தது. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஏ. ஆர். ரஹ்மான், ஒளிப்பதிவு ரவி கே. சந்திரன் மற்றும் படத்தொகுப்பு செய்தவர் ஏ. ஸ்ரீகர் பிரசாத். தக் லைஃப் ஜூன் 5, 2025 அன்று உலகளவில் நிலையான மற்றும் ஐமாக்ஸ் வடிவங்களில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. நடிகர்கள் திருத்தவும் ரங்கராய சக்திவேல் நாயக்கராக கமல்ஹாசன், அமரன் அமர் வாக சிலம்பரசன் ரங்கராய சக்திவேல் நாயக்கரின் காதலியாக திரிஷா கிருஷ்ணன் ரங்கராய சக்திவேல் நாயக்கரின் மனைவியாக அபிராமி ஐஸ்வர்யா லட்சுமி ஏசிபி பிரதாப்பாக அசோக் செல்வன் அமரனின் காதலியாக சன்யா மல்ஹோத்ரா ஜோர்ஜ் ஜார்ஜ் ரங்கராய சக்திவேல் நாயக்கரின் நண்பராக நாசர் போட்டியிட்டார். பங்கஜ் திரிபாதி சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மகேஷ் மஞ்சரேக்கர் அமைச்சராக உள்ளார். தனிகவ் பரணி வடிவுக்கரசி சின்னி ஜெயந்த் வையாபுரி பகவதி பெருமாள் பாபுராஜ் அலி ஃபசல் ரோஹித் சரஃப் அர்ஜுன் சிதம்பரம் சேதன் ராஜ்ஸ்ரீ தேஷ்பாண்டே ஸ்ரீகாந்த் மேனன் நித்யா ஸ்ரீ 2002ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கமல்ஹாசன் மு என்ற திரைப்பட திட்டத்திற்கான திட்டங்களை வெளியிட்டார். இதை அவர் திரைப்பட தயாரிப்பாளர்களான மணிரத்னம் மற்றும் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் ஆகியோருடன் இணைந்து இயக்க திட்டமிட்டார். திரைக்கதை ரஷ்வமோன் விளைவின் சிக்கல்களை ஆராய்வதாகவும் ஒரே சம்பவத்தின் 3 தனித்துவமான விளக்கங்களை பார்வையாளர்களுக்கு வழங்குவதாகவும் இருந்தது. இருப்பினும் இதேபோன்ற கதை சாதனத்தை பயன்படுத்திய ஆயுத எழுத்து 2004 படத்திற்கான தனது உறுதிப்பாட்டை மேற்கோள் காட்டி ரத்னம் இந்த திட்டத்திலிருந்து விலகினார். ரத்னம் வெளியேறியதால் தடைபடாமல் ஹாசன் அந்த கருத்தை தொடர்ந்தார். இதன் விளைவாக விருமாண்டி 2004 உருவாக்கப்பட்டது. 2 சிறை கைதிகளின் விசாரணையை மையமாக கொண்ட இந்த படம் வின் கருப்பொருள் சாரத்தை தக்க வைத்து கொண்டது. 2 ஒரு தசாப்தத்திற்கு பிறகு 2012ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஹாலிவுட் தயாரிப்பாளர் பாரி எம். ஆஸ்போர்ன் வை ஒரு ஆங்கில திரைப்படமாக உருவாக்க அணுகினார். நடிகர் பிப்ரவரி 2013 இல் இந்த திட்டத்தை அறிவித்தார். ஆனால் அது பின்னர் கைவிடப்பட்டது. 2022 ஆம் ஆண்டு பொன்னியின் செல்வன் படத்திற்கு குரல் கொடுத்த ஹாசன் நவம்பர் 6ஆம் தேதி பொன்னியின் செல்வன் திரைப்பட தொடருக்கு பிறகு மீண்டும் ஒரு திட்டத்தில் ரத்னத்துடன் இணைந்து பணியாற்றுவதாக அறிவித்தார்.
4. இந்த திட்டத்திற்கு அவர்களின் நிறுவனங்களான ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஆகியவை நிதியளித்தன. இவை ஹாசனின் இந்தியன் 2, 2024 ஐயும் இணைந்து தயாரித்தன. 5. 6. தற்காலிகமாக கமல்ஹாசன் 234 என்று பெயரிடப்பட்ட இது அவர்களின் வழிபாட்டு திரைப்படமான நாயகன் 1987 வெளியானதிலிருந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் மற்றும் இயக்குனரின் முழுமையான மறு இணைவை குறிக்கிறது. 7. தானும் ரத்னமும் நாயகனைப் போலவே படத்தை வலுவாக உருவாக்க விரும்புவதால் தானும் ரத்னமும் படத்தை உருவாக்குவதற்கும் முன் தயாரிப்புக்கும் நேரம் ஒதுக்குவதாக ஹாசன் கூறினார். 8. அக்டோபர் 2023 இல் இந்த திட்டத்தில் ஈடுபட்ட ஸ்டண்ட் நடன இயக்குனர் இரட்டையர் அன்பரிவ் இந்த படம் ஒரு அதிரடி படமாக இருக்கும் என்று கூறினார். 9. சில நாட்களுக்குப் பிறகு இது ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா என்று கூறப்பட்டது. 10. 11 படத்தின் அதிகாரப்பூர்வ தலைப்பு தக் லைஃப் நவம்பர் 6, 2023 அன்று ஹாசனின் பிறந்த நாளுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டது. 12. ரத்னம் படத்திற்கு ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்கப்பட்டது. இதுவே முதல் முறை. அவரது முந்தைய முயற்சிகள் பிராந்திய மொழிகளில் பெயரிடப்பட்டன. 13. இறுதியில் இது முதலில் அமர் ஹைன் ஒரு கிடப்பில் போடப்பட்ட திட்டம் என்று தான் எழுதிய ஒரு ஸ்கிரிப்ட் என்றும் மணிரத்னம் அதை எடுத்து மேலும் மேம்படுத்தினார் என்றும் ஹாசன் பகிர்ந்து கொண்டார். முன் தயாரிப்பு திருத்து ஹாசனுடன் இணைந்து எழுதிய ஒரு ஸ்கிரிப்டை சமீபத்தில் கண்டுபிடிக்கும் வரை பல ஆண்டுகளாக ஹாசனுக்கு பொருத்தமான ஸ்கிரிப்ட் கிடைக்காததே ஒத்துழைக்க இவ்வளவு நேரம் எடுத்ததற்கான காரணம் என்று ரத்னம் கூறினார். 15. 16 பொன்னியின் செல்வன் 2 2023 இல் வெளியான பிறகு இறுதி ஸ்கிரிப்டை எழுத ரத்னம் கொடைக்கானலுக்கு சென்றார். எழுத்து மற்றும் முன் தயாரிப்புக்கு 4 மாதங்கள் ஆனது. 17. அக்டோபர் 27, 2023 அன்று சென்னையில் உள்ள ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலின் தலைமையகத்தில் ஒரு முகூர்த்த பூஜை நடைபெற்றது. 18. அதற்குள் விளம்பர டீசருக்கான படப்பிடிப்பை குழு தொடங்கியது. அது 3 நாட்களுக்குள் நிறைவடைந்தது. 19. 20 டீசர் நவம்பர் 6, 2023 அன்று வெளியிடப்பட்டது. 21. செப்டம்பர் 2023 நடுப்பகுதியில் ரவி கே. சந்திரன் ஒளிப்பதிவாளராக அறிவிக்கப்பட்டார். இது கன்னத்தில் முத்தமிட்டால் 2002, ஆயுத எழுத்து மற்றும் யுவா 2004 படங்களுக்கு பிறகு ரத்னத்துடன் அவரது 4வது படமாகவும் முடிக்கப்படாத படமான மருதநாயகத்திற்கு பிறகு ஹாசனுடன் 2வது படமாகவும் அமைந்தது. 22. இயக்குனருடன் தொடர்ந்து 18வது படமான இதில் ஏ. ஆர். ரஹ்மான் இசையமைப்பார். 23. எடிட்டர் ஏ. ஸ்ரீகர் பிரசாத், தயாரிப்பு வடிவமைப்பாளர் ஷர்மிஷ்டா ராய் மற்றும் விளம்பர வடிவமைப்பாளர் கோபி பிரசன்னா உள்ளிட்ட தனது வழக்கமான தொழில்நுட்ப வல்லுநர்களை அவர் தக்க வைத்துக் கொண்டார். அமிர்த ராம் ஹாசனை தனது வழக்கமான ஆடை வடிவமைப்பாளர்களான ஏகா லக்கானி மற்றும் ஒப்பனை கலைஞர் ரஞ்சித் அம்பாதி ஆகியோருடன் ஸ்டைல் செய்வார். 18. 24 தயாரிப்பு நிறுவனத்தால் படத்தின் நிர்வாக தயாரிப்பாளர்களாக சிந்து மொஹபத்ரா மற்றும் எஸ். பரணி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். நடிகர்கள் தேர்வு திருத்து ஹாசன் பல தோற்றங்களில் நடிப்பார். அவற்றில் ஒன்று சத்யா. 1988 படத்தில் வந்த அவரது குட்டையான சிகை அலங்காரத்தை ஒத்திருக்கிறது. 26 அவரது கதாபாத்திரத்தின் பெயர் ரங்கராய சக்திவேல் நாயக்கர். நாயகன் படத்தில் வரும் சக்திவேல் நாயக்கர் வேடத்தை குறிக்கிறது. 27 நவம்பர் 2023 தொடக்கத்தில் துல்கர் சல்மான், ரவி மோகன் மற்றும் த்ரிஷா கிருஷ்ணன் ஆகியோர் நடிகர்களின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு கௌதம் கார்த்திக், ஜோர்ஜ் ஜார்ஜ் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் ஜனவரி 2024 தொடக்கத்தில் படத்தின் ஒரு பகுதியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் மார்ச் மாதத்தில் திட்டமிடல் முரண்பாடுகள் காரணமாக துல்கர் விலகினார் என்றும் அதைத் தொடர்ந்து ரவியும் விலகினார் என்றும் செய்திகள் வந்தன. 37, 38 இந்த நடிகர்கள் கௌதமின் பெயர்களுடன் வெளியேறுவது மே மாதத்தில் தயாரிப்பு நிறுவனத்தால் ஒரு பதிவில் இருந்து அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டபோது உறுதிப்படுத்தப்பட்டது. 39 சல்மானுக்கு பதிலாக சிலம்பரசன் நடிக்க வந்தார். 40 இது ஹாசனுடன் அவர் முதல் முறையாகவும்
செக்க சிவந்த வானம் 2018 படத்திற்கு பிறகு ரத்னத்துடன் இரண்டாவது முறையாகவும் இணைந்து பணியாற்றுவதை குறிக்கிறது. 41-42 ரவிக்கு பதிலாக அசோக் செல்வன் நடிக்க வருவது உறுதி செய்யப்பட்டது. 43 சன்யா மல்ஹோத்ராவும் இந்த படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார். 44 பங்கஜ் திரிபாதி, அலி ஃபசல் மற்றும் வையாபுரி ஆகியோர் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பில் கலந்து கொண்டு தங்கள் இருப்பை உறுதிப்படுத்தினர். திரிபாதி தமிழில் அறிமுகமானார். 45-46 ஜூன் 2024 இல் ரோஹித் ஷரஃப் இந்த படத்தில் இணைந்ததாக அறிவிக்கப்பட்டது. 47 ஜூலை 2024 இல் அபிராமி மற்றும் நாசர் ஆகியோரும் முக்கிய வேடங்களில் நடித்தனர். 48-49 முன்னாள் நடிகை ஹாசனுடன் ஜோடி சேருவதாகவும் விருமாண்டி 2004 படத்திற்கு பிறகு அவருடன் மீண்டும் இணைவதாகவும் கூறினார். முதன்மை படப்பிடிப்பு ஜனவரி 24, 2024 அன்று ஷெனாய் நகரில் உள்ள ஒரு கல்லூரியில் முதல் அட்டவணையுடன் தொடங்கியது. 51-52 ஜனவரி 30 அன்று இயக்குனர் சுதா கொங்கரா, இயக்குனர் பிஜாய் நம்பியாருடன் சேர்ந்து படப்பிடிப்பு தளங்களை பார்வையிட்டு எக்ஸில் ஸ்டில்களை வெளியிட்டார். 53 இந்தியன் 2 படத்திற்கான போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளில் பங்கேற்க அமெரிக்கா செல்வதற்கு முன்பு ஹாசன் அபிராமி மற்றும் ஜோஜுவுடன் ஒரு பகுதியை படமாக்கினார். 54 முதல் அட்டவணைக்கான படப்பிடிப்பு ஜனவரி 31 அன்று நிறைவடைந்தது. 55 பிப்ரவரி தொடக்கத்தில் செர்பியா உட்பட ஐரோப்பிய நாடுகளில் இரண்டாவது அட்டவணைக்கான இடங்களை தேடத் ரத்னம் தொடங்கினார். 56 பிப்ரவரி 21 அன்று த்ரிஷா தனது இன்ஸ்டாகிராம் கணக்கு மூலம் படப்பிடிப்பு தளத்தில் இணைந்ததாக தெரிவித்தார். 57 ஆரம்பத்தில் மூன்றாவது அட்டவணைக்காக தயாரிப்பாளர்கள் சைபீரியாவுக்கு செல்வார்கள். 58 இருப்பினும் ஹாசனின் அரசியல் உறுதிமொழிகள் மற்றும் தேதிகளை ஒதுக்க முடியாததால் அட்டவணை தொடங்குவதை ஒத்திவைத்தார். 59 ஏப்ரல் மாத இறுதியில் சிலம்பரசன் மற்றும் தயாரிப்பாளர்கள் மே 8 அன்று வெளியான நடிகருக்கான விளம்பர டீசரை படமாக்க ஜெய்சால்மருக்கு சென்றனர். அங்கு பணிகளை முடித்த பிறகு ஏப்ரல் 21 அன்று புதுதில்லியில் இரண்டாவது அட்டவணையை தொடங்கினர். 61 ஹாசன், சிலம்பரசன் மற்றும் சுமார் 200 பின்னணி கலைஞர்கள் இடம்பெறும் ஒரு காட்சி ஏப்ரல் 23 அன்று செங்கோட்டைக்கு பின்னால் படமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 62 இரு நடிகர்களும் நாசர், அபிராமி, வையாபுரி மற்றும் மல்ஹோத்ரா ஆகியோருடன் சேர்ந்து மே 6 அன்று சங்கட் மோசன் ஹனுமான் கோவிலில் ஒரு பகுதியை படமாக்கத் தொடங்கினர். 63 இது கோடையின் நடுப்பகுதியில் ஏற்படும் வெப்பத்தை தவிர்க்க காலை 6 மணி முதல் காலை 9 மணி வரை 3 மணி நேரம் நீட்டித்தது. அங்கு படப்பிடிப்பை முடித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட உட்புற காட்சியை படமாக்க அவர்கள் பழைய டெல்லிக்குச் சென்றனர். 64 கோவிலில் நடிகர்கள் இடம்பெறும் படம் அதே நாளில் சமூக ஊடகங்களில் கசிந்தது. 65 2 நாட்களுக்கு பிறகு சிலம்பரசன் நடிப்பதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தயாரிப்பாளர்கள் வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 66 மே 12 அன்று முடிவடைந்த இந்த அட்டவணையில் சங்கட் மோசன் ஹனுமான் கோயில், துக்லகாபாத் கோட்டை மற்றும் பட்டோடி அரண்மனையில் படமாக்கப்பட்டது. மூன்றாவது அட்டவணை மே 21 அன்று சென்னையில் தொடங்கியது. 68 இந்த அட்டவணையின் போது சிலம்பரசன் மற்றும் த்ரிஷா இடம்பெறும் ஒரு காதல் காட்சி காலை 5 மணி வரை படமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 69 2 பாடல் காட்சிகள், ஒன்று ஹாசன் மற்றும் சிலம்பரசன் இடம்பெறும் டப்பாங்குத்து என்றும் மற்றொன்று பிருந்தா நடனமாடி த்ரிஷா இடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது. அட்டவணையின் போது படமாக்கப்பட்டது, பிந்தையது 4 நாள் ஒத்திகை பார்க்கப்பட்டது. 70-71 ஜூன் தொடக்கத்தில் தயாரிப்பு ஒரு சண்டை காட்சிக்காக புதுச்சேரி விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. ஜூன் 6ஆம் தேதி பாடல் காட்சிக்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளி எடுத்த ஹாசன், சிலம்பரசன் மற்றும் அசோக் செல்வனுடன் சேர்ந்து தனது பகுதிகளை சண்டை காட்சியுடன் படமாக்கத் தொடங்கினார். 72 ஜோஜுவுடன் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. நடிகர் ஹெலிகாப்டரில் இருந்து குதிக்கும் ஒரு ஸ்டண்ட் செய்தார். அங்கு அவர் தடுமாறி விழுந்தார். இதனால் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. 73 ஜூன் 13 அன்று அட்டவணை முடிந்தது. ரத்னம் ஒரே நேரத்தில் நடக்கும் அட்டவணைக்காக ஐரோப்பாவில் தனது ஓய்வு பயணத்தை தொடர்ந்தார்.
74 ஜூலை 2024 நிலவரப்படி படத்தின் 50% படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி படப்பிடிப்பு மீண்டும் சென்னையில் தொடங்கியது. 75 ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஹாசனின் திரைப்படத் துறையில் 65வது ஆண்டை ஒட்டி ஹாசன் மற்றும் ரத்னம் நடித்த படத்தின் திரைக்கு பின்னால் உள்ள ஒரு ஸ்டில் சமூக ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டது. 76 77 படப்பிடிப்பு பல கட்டங்களாக நடந்தது. காஞ்சிபுரத்தின் புறநகரில் ஹாசன் நடித்த ஒரு சண்டை காட்சியும் பாண்டி பஜாரில் சிலம்பரசனின் பகுதிகளும் படமாக்கப்பட்டன. 78 பின்னர் செப்டம்பர் தொடக்கத்தில் கோவளத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரங்கில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. 79 செப்டம்பர் 20ஆம் தேதி ஹாசன் படத்திற்கான தனது பகுதிகளின் படப்பிடிப்பை முடித்தார். 80 செப்டம்பர் 24ஆம் தேதி முதன்மை படப்பிடிப்பு முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அக்டோபர் 26ஆம் தேதி நவம்பர் 4ஆம் தேதி படப்பிடிப்பை தொடங்கிய வட இந்தியா முழுவதும் சிலம்பரசன் மற்றும் த்ரிஷா நடித்த ஒரு காதல் பாடலை படமாக்க ரத்னம் திட்டமிட்டார். 82 83 பாடல் படப்பிடிப்பு முடிந்ததும் தயாரிப்பு முழுமையாக முடிந்தது. தயாரிப்புக்கு பிந்தைய பணிகள் திருத்து படத்திற்கான காட்சி விளைவுகள் மேற்பார்வையை மோனேஷ் கையாண்டார். ஆஷிர்வாட் ஹட்கர் வண்ணக்கலைஞராக பணியாற்றுகிறார். 84 ஸ்ரீகர் பிரசாத் படத்தின் எடிட்டராக பணியாற்றுகிறார். 85 ஹாசன் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர் ஜூலை 2024 இன் பிற்பகுதியில் தங்கள் பகுதிகளுக்கு டப்பிங் செய்யத் தொடங்கினர். 86 செப்டம்பர் 24ஆம் தேதி முழு அளவிலான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகள் தொடங்கின. இசை திருத்து தக் லைஃப் ஆர் ரஹ்மானின் ஒலிப்பதிவு ஆல்பம் வெளியிடப்பட்டது. 2025 பதிவு செய்யப்பட்டது. 2023 முதல் 2025 வரை ஸ்டுடியோ பஞ்சதன் ரெக்கார்ட் இன் மற்றும் எம் ஸ்டுடியோஸ் சென்னை வகை சிறப்பு திரைப்பட ஒலிப்பதிவு மொழி தமிழ் லேபிள் சரேகம தயாரிப்பாளர் ஆர் ரஹ்மான் ஆர் ரஹ்மான் காலவரிசை ராயன் 2024 தக் லைஃப் 2025 ஜெனி டிபிஏ பாடல்கள் மற்றும் பின்னணி இசையை ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இந்தியன் 1996 மற்றும் தெனாலி 2000 ஆகியவற்றிற்கு பிறகு ஹாசனுடன் அவரது 3வது ஒத்துழைப்பில் ரத்னத்துடன் 19வது இசை உரிமைகளை சரேகம வாங்கினார். 89 மற்றொரு பாடலில் ஹாசன் எழுதிய பாடல் வரிகள் உள்ளன. 90 பாடல் வரிகள் ஒரு மணி நேரத்திற்குள் எழுதப்பட்டதாகவும் பாடல் சில மணி நேரத்தில் தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 91 முதல் தனிப்பாடலான ஜிங்குச்சா ஏப்ரல் 18 2025 அன்று வெளியிடப்பட்டது. 92 இரண்டாவது சிங்கிள் சுகர் பேபி மே 21 2025 அன்று வெளியிடப்படும். ஏன் தலைப்பு வரிகள் பாடகர் கள் நீளம் 1 கிங் ஆஃப் துக்ஸ் இன்ஸ்ட்ரூமெண்டல் பாடகர் நகுல் அப்யங்கர் அமினா ரபீக் தீப்தி சுரேஷ் ரக்ஷிதா சுரேஷ் அலெக்சாண்ட்ரா ஜாய் நள்ளிரவு 2:54 2 நியூ தக்கின் டவுன் இன்ஸ்ட்ரூமெண்டல் பாடகர் நள்ளிரவு 12:44 3 டிஓஜி குண்டர் கருவி கார்த்திக் நேதா அலெக்சாண்ட்ரா ஜாய் நள்ளிரவு 12:42 4 ஜிங்குச்சா கமல்ஹாசன் வைஷாலி சமந்த் சக்திஸ்ரீ கோபாலன் ஆதித்யா ஆர் கே அதிகாலை 4:35 5 சுகர் பேபி சிவா ஆனந்த். சந்தைப்படுத்தல் திருத்து படத்தின் டீசர் திரைலர் ஹாசனின் பிறந்த நாளான நவம்பர் 7 2024 அன்று வெளியிடப்பட்டது. இது ஜூன் 5 2025 அன்று வெளியிடப்பட்டது என்பதை வெளிப்படுத்தியது. 93 மே 17 2025 அன்று வெளியிடப்பட்ட படத்தின் திரைலர் 24 மணி நேரத்திற்குள் 15 மில்லியன் பார்வைகளை பெற்றது. 94 95 வெளியீடு திருத்து நாடக திருத்து தக் லைஃப் ஜூன் 5 2025 அன்று நிலையான மற்றும் ஐமேக்ஸ் வடிவங்களில் திரையரங்கில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. 96 ஆரம்பத்தில் தயாரிப்பாளர்கள் தற்போதைய தேதியை இறுதி செய்வதற்கு முன்பு 2024ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டில் திரையரங்க வெளியீட்டை திட்டமிட்டனர். 97 98 மே 19 2025 அன்று இந்த படம் சிபிஎஃப்சி சென்னையால் 165.42 MMSS இயக்க நேரத்துடன் சான்றிதழை பெற்றது.
விநியோகம் திருத்து ஏபி இன்டர்நேஷனல் மற்றும் ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் படத்தின் வெளிநாட்டு விநியோக உரிமைகளை பெற்றன. 99 முகப்பு ஊடகம் திருத்து திரையரங்குக்கு பிந்தைய ஸ்ட்ரீமிங் உரிமைகளை நெட்ஃபிளிக்ஸ் $149.70 கோடிக்கு $18 மில்லியன் வாங்கியது. 100 சர்ச்சை திருத்து மே 2024 இல் சிலம்பரசன் படத்தில் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே தயாரிப்பாளர் ஐசரி கே. கணேஷ் அவரை நீக்க கோரினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கவுஞ்சிலால் நடிகருக்கு புதிய திட்டங்களை ஏற்றுக்கொள்வதை தடுக்கும் சிவப்பு அட்டை வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். 101 இருப்பினும் சிலம்பரசன் தனக்கு சிவப்பு அட்டை கிடைத்ததை மறுத்தார். மணிரத்னத்தின் அதிரடி கேங்ஸ்டர் கதையில் சிலம்பரசன் யாருடன் கமல்ஹாசன் மோதுகிறார். தக் லைஃப் திரேலர் கமல்ஹாசன் மற்றும் சிலம்பரசன் டியார் நடிக்கும் தக் லைஃப் ஜூன் 5, 2025 அன்று வெளியாக உள்ளது. கமல்ஹாசன் மற்றும் சிலம்பரசன் டி.ஆர் நடிப்பில் மணிரத்னம் இயக்கிய மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் திரைப்படமான தக் லைஃப் படத்தின் ட்ரெய்லரை படத்தின் தயாரிப்பாளர்கள் வெளியிட்டுள்ளனர். நாயகன் 1987 படத்திற்கு பிறகு கமல்ஹாசனும் மணிரத்னமும் மீண்டும் இணையும் படம் இது. தக் லைஃப் படத்தை கமல்ஹாசனின் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆகியவை தயாரிக்கின்றன. இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் விநியோகிக்கும். ட்ரெய்லரில் கமல்ஹாசனும் சிலம்பரசன் டி.ஆரும் ஒரு சிறப்பு தந்தை மகன் போன்ற பிணைப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். கமல்ஹாசனின் கதாபாத்திரம் அவரது உயிரை காப்பாற்றியதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறது. நாங்கள் இருவரும் இறுதிவரை ஒன்றாக இருப்போம். எங்கள் விதிகள் ஒன்றாக இருக்கவே எழுதப்பட்டன என்று அவர் கூறுகிறார். ரங்கராய சக்திவேல் கதாபாத்திரத்தில் நடிக்கும் கமல்ஹாசன் தனது கூட்டணியை அமராக நடிக்கும் சிலம்பரசன் இணைந்து கையாள்வார் என்று அறிவிக்கிறார். இருப்பினும் விஷயங்கள் மோசமாகி இருவரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிறார்கள். தக் லைஃப் திரைப்படம் ஏராளமான ஆக்ஷன் காட்சிகளை கொண்ட உலகையே உலுக்கும் ஒரு கேங்ஸ்டர் நாடகம் போல் தெரிகிறது. ட்ரெய்லரில் கமல்ஹாசன் வயதான தோற்றத்திலும் காட்டப்படுகிறார். ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு அளித்த பேட்டியில் கமல்ஹாசன் தக் லைஃப் திரைப்படம் தனது அமர் ஹை கதையை அடிப்படையாக கொண்டது என்று வெளிப்படுத்தியிருந்தார். நான் ஒரு ஸ்கிரிப்டை முடித்தேன், அது அமர் ஹை என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு சிலேடை. இறந்துவிட்டதாக நம்பப்படும் ஒருவர் இறந்துவிடவில்லை. அவரது பெயர் அமர். அதுதான் பிரச்சனை. மணி அதை ஒரு யோசனையாக எடுத்துக்கொண்டு அதை மேம்படுத்தினார் என்று கமல்ஹாசன் கூறியிருந்தார். மணிரத்னத்தின் வழக்கமான ஒத்துழைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். ரவி கே. சந்திரன் ஒளிப்பதிவாளராக பணியாற்றுகிறார். ஸ்ரீகர் பிரசாத் படத்தொகுப்பு செய்துள்ளார். தக் லைஃப் ஜூன் 5, 2025 அன்று உலகம் முழுவதும் திரைக்கு வருகிறது. கமல்ஹாசனின் பாடல் வரிகளுடன் படத்தின் முதல் தனிப்பாடலான ஜிங்குச்சா படத்திற்கு சரியான அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தில் த்ரிஷா கிருஷ்ணன், அசோக் செல்வன், சன்யா மல்ஹோத்ரா, அபிராமி, நாசர், ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் ஜோஜு ஜார்ஜ் ஆகியோரும் நடிக்கின்றனர். படத்தின் அதிரடி நடனங்களை அன்பரிவ் மாஸ்டர்கள் செய்துள்ளனர். இந்த படம் தெலுங்கு, இந்தி, கன்னடம் மற்றும் மலையாள மொழிகளில் டப் செய்யப்படும். மேலும் படிக்க கமல்ஹாசன் மக்கள் ரசிகர்கள் தன்னை உலகநாயகன் என்று அழைக்க வேண்டாம் என்று கூறுகிறார். மணிரத்னம் கடைசியாக தயாரித்த பொன்னியின் செல்வன் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றியை ருசித்தன. முதல் பாகம் செப்டம்பர் 30, 2022 அன்று திரைக்கு வந்த நிலையில் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 23, 2023 அன்று வெளியிடப்பட்டது. கமல்ஹாசன் கடைசியாக 1996ஆம் ஆண்டு வெளியான பிளாக்பஸ்டரின் தொடர்ச்சியான இந்தியன் 2 இல் நடித்தார். எஸ். ஷங்கர் இயக்கிய இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது மற்றும் ஜூலை 12, 2024 அன்று வெளியான பிறகு பாக்ஸ் ஆபீஸில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. கமல்ஹாசன் நடித்த குண்டர் லைஃப் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு அதன் விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. இந்த ட்ரெய்லர் ஒரு கேங்ஸ்டர் உலகத்தை ஸ்டைலாக காட்டும் அதே வேளையில் இயக்குனர் மணிரத்னத்தின் கையெழுத்து, ஆழமான கதை சொல்லுதல் மற்றும் பிரம்மாண்டமான காட்சிகள் மூலம் கவனத்தை ஈர்த்துள்ளது. விமர்சனங்கள். கதை. மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசனைப் போல நாயகன் திரைப்படத்தில் இருந்த உணர்வுகளை குண்டர் லைஃப் ட்ரெய்லரும் கொண்டுவருவதாக கூறப்படுகிறது. நடிகர்கள்.
கமல்ஹாசனின் நடிப்பு ரங்கராய சக்திவேல் என்ற கேங்ஸ்டர் கதாபாத்திரமாக அவரது நடிப்பு திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது என்கிறார் இந்தியா டுடே. இயக்குனர் ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 திரைப்படத்தில் ஒரு ஃபார்முலா கதையாக இருக்கும் என்று விமர்சனங்கள் கூறுகின்றன. சலிப்படையக்கூடிய ஃபார்முலா மற்றும் காலாவதியான கதை ரசிகர்கள் விரும்புவார்கள் என்று தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் கருதுகிறார்கள். இந்தியன் 2 கமல்ஹாசன் மற்றும் ஷங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 திரைப்படம் ரசிகர்களை ஏமாற்றமளிக்கும் என்று தி நியூஸ் மினிட் கூறுகின்றன. விஸ்வரூபம் 2 தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தில் கமல்ஹாசனின் நடிப்பு மற்றும் கதை ஆகியவை பாராட்டப்படுகின்றன. கமல்ஹாசன் ஒரு இந்திய நடிகர், திரைப்பட இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் நடன இயக்குனர் ஆவார். இவர் முதன்மையாக தமிழ் சினிமாவில் பணியாற்றுகிறார். 5 வயதில் 1960ஆம் ஆண்டு பீம்சிங் இயக்கிய களத்தூர் கண்ணம்மா என்ற தமிழ் திரைப்படத்தில் குழந்தை நடிகராக அறிமுகமானார். இது அவருக்கு ஜனாதிபதியின் தங்கப் பதக்கத்தை வென்றது. அதன் பிறகு அவர் தமிழ் மற்றும் மலையாளம், தெலுங்கு, இந்தி, கன்னடம் மற்றும் பெங்காலி உள்ளிட்ட பிற மொழிகளில் 230க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். 2 குழந்தை கலைஞராக சில திட்டங்களுக்குப் பிறகு தனது கல்வியை தொடர ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டார். பின்னர் அவர் நடன அமைப்பில் கவனம் செலுத்தி உதவி நடன இயக்குனராக பணியாற்றினார். இந்த நேரத்தில் அவர் பணியாற்றிய ஒரு சில படங்களில் அவர் பாராட்டப்படாத தோற்றங்களில் நடித்தார். கண்ணோட்டம் திருத்து 1973ஆம் ஆண்டில் நடிகர் ஹாசன் தனது வழிகாட்டியாக கருதும் கே. பாலசந்தரின் அரங்கேற்றம் திரைப்படத்தில் தியாகுவாக தனது முதல் வயது முதிர்ந்த பாத்திரத்தில் நடித்தார். சொல்லத்தான் நினைப்பேன் 1973 மற்றும் நான் அவனில்லை 1974 போன்ற பல படங்களில் சிறு வேடங்களில் தொடர்ந்து நடித்தார். அவற்றில் பெரும்பாலானவை பாலச்சந்தர் இயக்கியவை. 1974ஆம் ஆண்டு மலையாள திரைப்படமான கன்னியாகுமரி மூலம் ஒரு சுயாதீன முன்னணி நடிகராக அவரது திருப்புமுனை வந்தது. அதில் அவரது பணி சிறந்த நடிகருக்கான மலையாளம் பிலிம்பேர் விருதை வென்றது. அதைத் தொடர்ந்து தமிழ் மற்றும் மலையாளம் என இரு மொழிகளிலும் தொடர் படங்களில் நடித்தார். பாலசந்தரின் அபூர்வ ராகங்கள் 1975 மற்றும் எஸ். பிரகாசத்தின் பட்டாம்பூச்சி 1975 மூலம் தமிழ் சினிமாவில் அவரது திருப்புமுனை ஏற்பட்டது. அபூர்வ ராகங்கள் அவருக்கு 2வது பிலிம்பேர் விருதை பெற்று தந்தது. இது தமிழில் அவருக்கு முதல் முறையாகும். 1974 மற்றும் 1978க்கு இடையில் அவர் 6 பிலிம்பேர் விருதுகளை வென்றார். இதில் 4 தொடர்ச்சியான சிறந்த நடிகர் தமிழ் விருதுகள் அடங்கும். ஹாசன் ராஜா பார்வை 1981 படத்திற்காக தயாரிப்பாளராக மாறினார். அதில் அவர் பார்வையற்ற இசைக்கலைஞராக முக்கிய வேடத்தில் நடித்தார். இந்த படம் ஹாசன் பிரதர்ஸ் பதாகையின் கீழ் தயாரிக்கப்பட்டது. இது பின்னர் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என மறுபெயரிடப்பட்டது. பாலசந்தரின் துஜே கே லியே 1981 படத்தின் மூலம் ஹாசன் பாலிவுட்டில் அறிமுகமானார். இது 1978ஆம் ஆண்டு அவர் நடித்த தெலுங்கு படமான மரோ சரித்ராவின் மறுஆக்கமாகும். 3ஆம் பிறை 1982 திரைப்படத்தில் மறதி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கவனித்துக் கொள்ளும் பள்ளி ஆசிரியராக அவர் நடித்தது அவருக்கு பல பாராட்டுகளை பெற்று தந்தது. இதில் தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதுகளும் அடங்கும். பின்னர் அவர் பஞ்சு அருணாச்சலம் எழுதிய சகலகலா வல்லவன் படத்தில் நடித்தார். இது கமலின் புகழை வகுப்புகளிலிருந்து பொதுமக்களுக்கு விரிவுபடுத்தியது. ரமேஷ் சிப்பியின் இந்தி படமான சாகர் 1985 இல் அவரது பாத்திரம் ஒரு முக்கோண காதல் கதை 33வது பிலிம்பேர் விருதுகளில் சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த துணை நடிகர் பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டது. 4 ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலின் கீழ் அவர் விக்ரம் 1986, அபூர்வ சகோதரர்கள் 1989, தேவர் மகன் 1992 மற்றும் ஹே ராம் 2000 போன்ற படங்களை தயாரித்தார். ஒரு தயாரிப்பாளராக அவர் அபூர்வ சகோதரர்கள் மற்றும் தேவர் மகன் படங்களுக்காக பிலிம்பேர் விருதையும் தேசிய திரைப்பட விருதையும் வென்றார்.
கமல் நடித்த 7 படங்கள் சிறந்த வெளிநாட்டு மொழி படத்திற்கான அகாடமி விருதுகளுக்கு இந்தியாவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இது இந்தியாவில் எந்த நடிகருக்கும் இல்லாத அதிகபட்சமாகும். 5 அவர் தயாரித்து இயக்கிய அவரது படைப்பு விஸ்வரூபம் 2013 60வது தேசிய திரைப்பட விருதுகளில் 2 விருதுகளை வென்றது. 6 அவர் பிளாக்பஸ்டர் மற்றும் கலைநயமிக்க படங்களில் நடித்துள்ளார். நூல் பட்டியல். திருத்து பிள்ளை ஸ்வர்ணவேல் ஈஸ்வரன் 2015. மெட்ராஸ் ஸ்டுடியோஸ் தமிழ் சினிமாவில் கதை வகை மற்றும் சித்தாந்தம். சேஜ் வெளியீடுகள். ISBN 978351501213. பிப்ரவரி 12 2020 அன்று மூலத்திலிருந்து காப்பகப்படுத்தப்பட்டது. ராஜாதிக்ஷா ஆஷிஷ் வில்லிமென் பால் 1998 1994. இந்திய சினிமாவின் கலைக்களஞ்சியம். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி பிரஸ். ISBN 0195635795. ராமச்சந்திரன் நமன் 2012. ரஜினிகாந்த் உறுதியான வாழ்க்கை வரலாறு. பென்குயின் புக்ஸ் லிமிடெட். ISBN 978184757965. ஜனவரி 8 2017 அன்று மூலத்திலிருந்து காப்பகப்படுத்தப்பட்டது. சிமிட்டுகிறது ரவி 1932. அனார்கிகள் செல்வம் 1933. குட்டவும் சிக்ஷையும் மலையாளம் 19. குமார விஜயம்குமார் தமிழ் 1934. இதய மலர்மோகன் 19. பொன்னிமாறன் மலையாளம் 35. நீ எண்டே லஹரி 19. 3 முடிச்சு பாலாஜி தமிழ் 36. மோகம் 30 வருஷம் ரமேஷ் 19. லலிதாபாலு 19. 1977 உயர்ந்தவர்களாறு முகம் 19. 37. சிவா தாண்டவம் மலையாளம் 38. ஆசீர்வாதம் 19. அவர்கள் ஜனார்தன் ஜானி தமிழ் 39. 40. மதுர ஸ்வபனம் மலையாளம் 41. ஸ்ரீதேவி வேணுகோபால் மலையாளம் 19. உன்னைச் சுற்றும் உலகம் ராஜா தமிழ் 19. கபிதா கோபால் வங்காளம் 42. அஷ்டமாங்கல்யம் பொருந்தாது மலையாளம் 19. நிரகுடம் தேவன் 19. ஊர்மகள் மரிக்குமோ சந்திரசேகரன் 19. 16 வயதினிலே கோபாலகிருஷ்ணன் சப்பானி தமிழ் 43. ஆடு புலி ஆட்டம் மதன் 44. 19. ஆனந்தம் பரமானந்தம் பாபு மலையாளம் 19. நாம் பிறந்த மான்றஞ்சித் தமிழ் 19. 45. கோகிலா விஜய்குமார் கன்னடம் 46. சத்யவான் சாவித்திரி சத்யவன் மலையாளம் 19. ஆத்திய பாதம் பொருந்தாது 19. 1978 மதனோத்சவம் ராஜு 19. காத்திருக்கும் நிமிஷம் ராஜு 19. அனுமோதனம் 19. அவளுடைய ரவுகள் தெரியவில்லை விருந்தினர் தோற்றம் 47. நிழல் நிஜமகிறது சஞ்சீவி தமிழ் 19. அவள் விஸ்வஸ்தையிருந்து அண்டோ மலையாளம் விருந்தினர் தோற்றம் 48. மரோத் சரித்ரா பாலாஜி எஸ். அதாவது பாலு தெலுங்கு 49. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது பிரபு தமிழ் 50. அமரா பிரேமாராஜு தெலுங்கு பகுதியளவு மறு படமாக்கப்பட்டது. மதனோத்சவத்தின் மறு உருவாக்கம். சத்தம் என் கையில் பாபு ரத்தினம் தமிழ் 19. பதகுதிரா மலையாளம் விருந்தினர் தோற்றம் 19. வயசு பிலிச்சுண்டிராஜா தெலுங்கு 51. வயநாடன் தம்பன் மலையாளம் 19. சக்க போடு போடு ராஜா தெரியவில்லை தமிழ் விருந்தினர் தோற்றம் 52. சிகப்பு ரோஜக்கல் முத்து திலீப் 53. மனிதரில் இதனை நிறங்களவேலு 19. அவள் அப்படித்தானரோன் 54. தப்பிடா தலாம்ரித் லால் கன்னடம் விருந்தினர் தோற்றம் 19. 55. தப்பு தாளங்கள் தமிழ் 8 மலையாளம் 19. 1979. சொமோகடிடி சொகோகடிடிரங்காடு சேகர் தெலுங்கு 19. சிகப்புக்கல் மூக்குத்தி தமிழ் 19. நீயா கமல் 19. அல்லாவுதீனும் அற்புத விளக்குமலாவுதீன் மலையாளம் 56. அல்லாவுதீனம் அற்புத விளக்குமலாவுதீன் தமிழ் 56. தாயில்லாமல் நான் இல்லை ராஜா 56. நினைத்தாலே இனிக்கும் சந்துரு 57. அந்தமைனா அனுபவம் சந்துரு தெலுங்கு 57. இடி கதா காடு ஜனார்தன் 31. கல்யாணராமன் ராமன் கல்யாணம் தமிழ் 58. நூல் வேலிகமல்ஹாசனவராகவே சிறப்பு தோற்றம் 59. 60. குப்பேடு மனசுகமல்ஹாசன் தெலுங்கு மங்கள வாத்தியம் தமிழ் 19. நீலா மலர்கள் சந்திரன் 19. ஆழியாத கோலங்கள் கௌரிசங்கர் கேமியோ 19. பாசவரே விருந்தினர் தோற்றம் 61. 1980
உல்லாச பறவைகள் ரவி 19 நட்சத்திரமவரே விருந்தினர் தோற்றம் 19 குறுகுறு 19 தெலுங்கு 19 வறுமையின் நிறம் சிவப்புரங்கந்தமிழோரே நேரத்தில் தெலுங்கில் அகலி ராஜ்யம் என்ற பெயரில் படமாக்கப்பட்டது 62 மரியா மை டார்லிங் ரகுகன்னடமிருமொழி திரைப்படம் 19 63 தமிழ் சரணம் ஐயப்பா விருந்தினர் தோற்றம் 64 1981 ஆகலி ராஜ்யம் ஜெய் ரங்கா ராவ் தெலுங்கு ஒரே நேரத்தில் தமிழில் வறுமையின் நிறம் சிவப்பு என்ற பெயரில் படமாக்கப்பட்டது 65 மீண்டு கோகிலா சுப்பிரமணியம் தமிழ் 66 ராம் லக்ஷ்மண் ரேம் 19 ராஜா பர்வைரகு 100வது படம் ஒரே நேரத்தில் தெலுங்கில் அமாவாசை சந்துருடு என்ற பெயரில் படமாக்கப்பட்டது 58 65 தில்லு முல்லுசாறு ஹாசன் விருந்தினர் தோற்றம் 67 கடல் மீன்கள் செல்வநாயகம் ராஜன் 19 A2J கேலியே வாசுதேவன் வாசு இந்தி 68 சவால் பி ராஜாதமிழ் 69 சங்கர்லால் தர்மலிங்கம் மோகன் தெலுங்கில் அண்டகாடு என்ற பெயரில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டது 19 அமாவாசை சந்திருடு சந்திரம் தெலுங்கு ஒரே நேரத்தில் தமிழில் ராஜா பார்வை என படமாக்கப்பட்டது 65 டிக் டிக் டிக்திலி தமிழ் 69 எல்லம் இன்ப மயம் வேலுசாமி 58 1982 வாழ்வே மாயம் ராஜசேகர் 70 அண்டகாடு தர்மலிங்கம் மோகன் தெலுங்கு ஒரே நேரத்தில் தமிழில் சங்கர்லால் என்ற பெயரில் படமாக்கப்பட்டது அந்திவேயிலே பொன்னு மலையாளம் 71 நீதி தேவன் மயக்கமிராணுவ அதிகாரி தமிழோரே நேரத்தில் தெலுங்கில் எட்டி தர்மம் எட்டி நியாயம் விருந்தினர் தோற்றம் 72 மூன்றாம் பிறை ஸ்ரீனிவாசன் சீனு சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது 58 73 மாட்டுவின் சட்டங்களேடிரம்மர் மலையாளம் அங்கீகரிக்கப்படாதது மாட்டுவின் சட்டங்களே பாடலில் சிறப்பு தோற்றம் 19 74 சிம்லா ஸ்பெஷல் கோப்புதமிழ் 19 சனம் தேரி கசம் சுனில் சர்மாய்ந்தி 75 சகலகலா வல்லவன் வேலுசாமி தமிழ் 69 ஏழம் ராத்திரி மலையாளம் விருந்தினர் தோற்றம் 19 ராணி தேனிமில்லர் தமிழ் 76 தோ கமால் ஹோ கயாரத்தன் சந்தர் அஜய் சச்சேனாய்ந்தி 77 பகடை 12 ஆனந்த் தமிழ் 19 அக்னி சாக்ஷவரே விருந்தினர் தோற்றம் 78 1983 ஜராஜ் சி ஜிந்தகி ராகேஷ் குமார் சாஸ்திரேந்தி 76 உருவங்கள் மாரளமவரே தமிழ் விருந்தினர் தோற்றம் 69 சத்தம் இன்ஸ்பெக்டர் ராஜா 76 சாகரத் சங்கமம் பாலகிருஷ்ணா தெலுங்கு 79 29 சத்மா சோமுந்தி 80 பொய்க்கால் குதிரை தெரியவில்லை தமிழ் விருந்தினர் தோற்றம் 76 பெண்கியல்லி அரலிடா ஹூவு பேருந்து நடத்துனர்கன்னடம் விருந்தினர் தோற்றம் 81 82 தூங்காதே தம்பி தூங்காதே கோபி வினோத் தமிழ் 69 83 1984 தேஷ் இன்ஸ்பெக்டர் மாத்தூரிந்தி 76 நை பகேலி சந்தீப் 84 யாக்கர் ராஜ்நாத் 76 ராஜ் திலக் சூரஜ் 85 எனக்குள் உருவன் மதன் உபேந்திராதமிழ் 29 கரிஷ்மாவேலிந்தி 76 1985 ஒரு கைதியின் டைரி டேவிட் ஜேம்ஸ் சங்கர் தமிழ் 58 காக்கி சட்டை முரளி 76 அந்த ஒரு நிமிடமும் குமார் 76 உயர்ந்த உள்ளமானந்த் 76 சாகர் ராஜாய்ந்தி 86 87 கெராஃப்டார் கிஷன் குமார் கண்ணா 76 88 மங்கம்மா சபதமசோ ராஜாதமிழ் 76 ஜப்பானில் கல்யாணராமன் கல்யாணம் ராமன் 89 தேகா பியார் தும்ஹாரா விஷாலிந்தி 76 1986 சுவாதி முத்தியம் சிவையா தெலுங்கு 90 நானும் ஒரு தொழிலாளர் பரத்தமிழ் தெலுங்கில் அந்தரிகண்டே கனுடு என்ற பெயரில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டது 76 விக்ரம் கமாண்டர் அருண் குமார் விக்ரம் 91 மனக்கணக்கு திரைப்பட இயக்குனர் விருந்தினர் தோற்றம் 69 ஓக ராதா இத்தரு கிருஷ்ணா தெலுங்கு 76 புன்னகை மன்னன் செய்து சாப்ளின் செல்லப்பாதமிழ் 58 1987 காதல் பரிசு மோகன் 92 76 விருதம்பாலு மலையாளம் 76 கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவரே தமிழ் விருந்தினர் தோற்றம் 76 பேர் சொல்லம் பிள்ளைராமு 92 76 நாயகன் சக்திவேல் நாயக்கர் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது 93 94 புஷ்பக விமானம் வேலையில்லாத பட்டதாரி அமைதியாக 95 36 1988 சத்யா சத்யமூர்த்தி தமிழ் 58 டேசி ஜேம்ஸ் மலையாளம் 96 சூரத் சம்ஹாரமே ஷி பி
அதிவீர பாண்டியன் தமிழ் 92 97 உன்னால் முடியும் தம்பிதயமூர்த்தி 76 98 1989 அபூர்வ சகோதரர்கள் சேதுபதி அப்பாதுரை ராஜதுரை 58 சாணக்கியன் ஜான்சன் மலையாளம் 99 வெற்றி விழாவெற்றிவேல் IPS தமிழ் 92 76 இன்றுது சந்திருடுஜி ஹே ராயுடு சந்துரு தெலுங்கு 100 101 1990 மைக்கேல் மதன காம ராஜன் மைக்கேல் ஜேம்ஸ் மதனகோபால் காமேஸ்வரன் சுப்பிரமணிய ராஜன் தமிழ் 102 103 1991 குணாகுணசேகரன் 104 1992 சிங்காரவேலன் 105 தேவர் மகன் சக்திவேல் தேவர் 106 1993 மகாராசன் வடிவேலு 76 கலைஞனிந்திரஜித் 92 76 1994 மகாநதி கிருஷ்ணசாமி 107 மகளிர் மட்டும் மதன் குமார் கேமியோ 108 நம்மவர்வி ஷி செல்வம் 109 110 1995 சதி லீலாவதி டாக்டர் சக்திவேல் கவுண்டர் 111 சுபத் சங்கல்பம்தாசு தெலுங்கு 112 குருதிப்புனலாதி நாராயணன் IPS தமிழ் 58 துரோஹ்யாதி நாராயண் ராவ் IPS தெலுங்கு 58 1996 இந்தியன் சேனாபதி இந்தியன் சந்திரபோஸ் சந்துரு தமிழ் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது 113 அவ்வை சண்முகி பாண்டியன் அவ்வை சண்முகி 113 1997 சாட்சி 420 ஜெய்பிரகாஷ் பாஸ்வான் லக்ஷ்மி காட்போலிந்தி 114 115 1998 காதல காதலராமலிங்கம் தமிழ் 116 2000ஆம் ஆண்டு ஹே ராம் சாகேத் ராம் 117 இந்தி 118 தெனாலி தெனாலி சோமன் தமிழ் 119 2001 ஆளவந்தான் மேஜர் விஜய் குமார் நந்தகுமார் 120 அபிமேஜர் விஜய் குமார் அபய் குமார் இந்தி 121 பார்த்தாலே பரவசமவரே தமிழ் விருந்தினர் தோற்றம் 122 2002 பம்மல் கே சம்பந்தம் பம்மல் கல்யாண சம்பந்தம் PKS 123 பஞ்சதந்திரம் ராமச்சந்திரமூர்த்தி 92 124 2003 அன்பே சிவமல்ல சிவம் 125 நல தமயந்தியவரே விருந்தினர் தோற்றம் 126 2004 விருமாண்டி தேவர் 127 வசூல் ராஜா M.P.S. ராஜாராமன் வசூல் ராஜா 128 2005 மும்பை எக்ஸ்பிரஸ் அவினாசி 129 மும்பை எக்ஸ்பிரஸ் அவினாஷிந்தி 130 ராம ஷாமா பாமா டாக்டர் ஷியாம் சஜ்ஜன் கன்னடம் 131 2006 வேட்டையாடு விளையாடுடி சி.P. ராகவன் I.P.S. தமிழ் 132 2008 தசாவதாரம் கோவிந்தராஜன் ராமசாமி ரங்கராஜன் நம்பி கிறிஸ்டியன் பிளெட்சர் பல்ராம் நாயுடு கிருஷ்ணவேணி வின்சென்ட் பூவராகன் கலிஃபுல்லா கான் அவதார் சிங் ஷிங்கின் நரஹாஷி ஜார்ஜ் W. புஷ் 113 2009 உன்னைப்போல் ஒருவன் பெயர் தெரியாத அழைப்பாளர் 133 134 ஈனாடு தெலுங்கு 135 2010 4 நண்பர்களவரே மலையாளம் விருந்தினர் தோற்றம் 136 மன்மதன் அம்புமேஜர் ராஜா மன்னார் தமிழ் 137 2013 விஸ்வரூபம் விசாம் அகமது காஷ்மீரி விஸ்வநாத் 138 விஸ்வரூபிந்தி 139 2015 உத்தம வில்லன் மனோரஞ்சன் தமிழ் 140 பாபநாசம் சுயம்புலிங்கம் 141 தூங்காவனம் சி.K. திவாகர் 142 சீகடி ராஜ்யம் தெலுங்கு 143 2016 மீன் குழம்பம் மண் பானையும் சுவாமி தமிழ் கேமியோ 144 2018 விஸ்வரூபம் ஏவிசாம் அகமது காஷ்மீரி 145 விஸ்வரூப் 2 இந்தி 146 2022 விக்ரம் முகவர் அருண்குமார் விக்ரம் தமிழ் 147 2024 கல்கி 2898 கி.P. உச்சையாஸ்கின் தெலுங்கு சிமிட்டுகிறது ரவி 19 32 அனார்கிகள் செல்வம் 19 33 குட்டவும் சிக்ஷையும் மலையாளம்
19 குமார விஜயம்குமார் தமிழ் 19 இதய மலர்மோகன் 19 பொன்னிமாறன் மலையாளம் 35 நீ எண்டே லஹரி 19 முடிச்சு பாலாஜி தமிழ் 36 மோகம் 30 வருஷம் ரமேஷ் 19 லலிதாபாலு 19 1977 உயர்ந்தவர்களாறு முகம் 19 சிவா தாண்டவம் மலையாளம் 38 ஆசீர்வாதம் 19 அவர்கள்கள் ஜனார்தன் ஜானி தமிழ் 39 மதுர ஸ்வபனம் மலையாளம் 41 ஸ்ரீதேவி வேணுகோபால் மலையாளம் 19 உன்னைச் சுற்றும் உலகம் ராஜா தமிழ் 19 கபிதா கோபால் வங்காளம் 42 அஷ்டமாங்கல்யம் பொருந்தாது மலையாளம் 19 நிரகுடம் தேவன் 19 ஊர்மகள் மரிக்குமோ சந்திரசேகரன் 16 வயதினிலே கோபாலகிருஷ்ணன் சப்பானி தமிழ் 43 ஆடு புலி ஆட்டம் மதன் 44 ஆனந்தம் பரமானந்தம் பாபு மலையாளம் 19 நாம் பிறந்த மான்றஞ்சித் தமிழ் 19 கோகிலா விஜய்குமார் கன்னடம் 46 சத்யவான் சாவித்திரி சத்யவன் மலையாளம் 19 ஆத்திய பாதம் பொருந்தாது 1978 மதனோற்சவம் ராஜு 19 காத்திருக்கும் நிமிஷம் ராஜு 19 அனுமோதனம் 19 அவளுடைய ரவுகள் தெரியவில்லை விருந்தினர் தோற்றம் 47 நிழல் நிஜமகிறது சஞ்சீவி தமிழ் 19 அவள் விஸ்வஸ்தையிருந்து அன்றோ மலையாளம் விருந்தினர் தோற்றம் 48 மரோ சரித்ரா பாலாஜி எஸ் அதாவது பாலு தெலுங்கு 49 இளமை ஊஞ்சல் ஆடுகிறது பிரபு தமிழ் 50 அமரா பிரேமாராஜு தெலுங்கு பகுதியளவு மறு படமாக்கப்பட்டது மதனோற்சவத்தின் மறு உருவாக்கம் சத்தம் என் கையில் பாபு ரத்தினம் தமிழ் 19 பதகுதிரா மலையாளம் விருந்தினர் தோற்றம் 19 வயசு பிலிச்சுண்டிராஜா தெலுங்கு 51 வயநாடன் தம்பன் மலையாளம் 19 சக்க போடு போடு ராஜா தெரியவில்லை தமிழ் விருந்தினர் தோற்றம் 52 சிகப்பு ரோஜக்கல் முத்து திலீப் 53 மனிதரில் இதனை நிறங்களவேலு 19 அவள் அப்படித்தானரோன் 54 தப்பிடா தலாம்ரித் லால் கன்னடம் விருந்தினர் தோற்றம் 19 55 தப்பு தாளங்கள் தமிழ் 8 மலையாளம் 19 1979 சொமோகடிடி சொகோகடிடிரங்காடு சேகர் தெலுங்கு 19 சிகப்புக்கல் மூக்குத்தி தமிழ் 19 நீயா கமல் 19 அல்லாவுதீனும் அற்புத விளக்குமலாவுதீன் மலையாளம் 56 அல்லாவுதீனம் அற்புத விளக்குமலாவுதீன் தமிழ் 56 தாயில்லாமல் நான் இல்லை ராஜா 56 நினைத்தாலே இனிக்கும் சந்துரு 57 அந்தமேனா அனுபவம் சந்துரு தெலுங்கு 57 இடி கதா காடு ஜனார்தன் 31 கல்யாணராமன் ராமன் கல்யாணம் தமிழ் 58 நூல் வேலிகமல்ஹாசனவராகவே சிறப்பு தோற்றம் 59 60 குப்பேட்டு மனசுகமல்ஹாசன் தெலுங்கு மங்கள வாத்தியம் தமிழ் 19 நீலா மலர்கள் சந்திரன் 19 ஆழியாத கோலங்கள் கௌரிசங்கர் கேமியோ 19 பாசவரே விருந்தினர் தோற்றம் 61 1980 உல்லாச பறவைகள் ரவி 19 நட்சத்திரமவரே விருந்தினர் தோற்றம் 19 குறுகுறு 19 தெலுங்கு 19 வறுமையின் நிறம் சிவப்புரங்கன் தமிழோரே நேரத்தில் தெலுங்கில் அகலி ராஜ்யம் என்ற பெயரில் படமாக்கப்பட்டது 62 மரியா மை டார்லிங் ரகுகன்னடமிருமொழி திரைப்படம் 19 63 தமிழ்ச்சரணம் ஐயப்பா விருந்தினர் தோற்றம் 64 1981 ஆகலி ராஜ்யம் ஜெய் ரங்கா ராவ் தெலுங்கு ஒரே நேரத்தில் தமிழில் வறுமையின் நிறம் சிவப்பு என்ற பெயரில் படமாக்கப்பட்டது 65 மீண்டு கோகிலா சுப்பிரமணியம் தமிழ் 66 ராம் லக்ஷ்மன் ரேம் 19 ராஜா பர்வைரகு 100வது படம் ஒரே நேரத்தில் தெலுங்கில் அமாவாசை சந்துருடு என்ற பெயரில் படமாக்கப்பட்டது 58 65 தில்லு முல்லுசாறு ஹாசன் விருந்தினர் தோற்றம் 67 கடல் மீன்கள் செல்வநாயகம் ராஜன் 19 A2J K லியே வாசுதேவன் வாசு இந்தி 68 சவால் பி ராஜாதமிழ் 69 சங்கர்லால் தர்மலிங்கம் மோகன் தெலுங்கில் அண்டகாடு என்ற பெயரில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டது 19 அமாவாசை சந்திருடு சந்திரம் தெலுங்கு ஒரே நேரத்தில் தமிழில் ராஜா பார்வை என படமாக்கப்பட்டது 65 டிக் டிக் டிக்திலி தமிழ் 69 எல்லம் இன்ப மயம் வேலுசாமி 58 1982 வாழ்வே மாயம் ராஜசேகர் 70 அண்டகாடு தர்மலிங்கம் மோகன் தெலுங்கு ஒரே நேரத்தில் தமிழில் சங்கர்லால் என்ற பெயரில் படமாக்கப்பட்டது அந்திவேயிலே பொன்னு மலையாளம் 71 நீதி தேவன் மயக்கமிராணுவ அதிகாரி தமிழோரே நேரத்தில் தெலுங்கில் எட்டி தர்மம் எட்டி நியாயம்
விருந்தினர் தோற்றம் 72 மூன்றாம் பிறை ஸ்ரீனிவாசன் சீனு சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது 58 73 மாட்டுவின் சட்டங்களேடிரம்மர் மலையாளம் அங்கீகரிக்கப்படாதது மாட்டுவின் சட்டங்களே பாடலில் சிறப்பு தோற்றம் 19 74 சிம்லா ஸ்பெஷல் கோப்புதமிழ் 19 சனம் தேரி கசம் சுனில் சர்மாய்ந்தி 75 சகலகலா வல்லவன் வேலுசாமி தமிழ் 69 ஏழம் ராத்திரி மலையாளம் விருந்தினர் தோற்றம் 19 ராணி தேனிமில்லர் தமிழ் 76 ஏ தோ கமால் ஹோ கயாரத்தன் சந்தர் அஜய் சச்சேனாய்ந்தி 77 பகடை 12 ஆனந்த் தமிழ் 19 அக்னி சாக்ஷவரே விருந்தினர் தோற்றம் 78 1983 ஜராஜ் சி ஜிந்தகி ராகேஷ் குமார் சாஸ்திரேந்தி 76 உருவங்கள் மாரளமவரே தமிழ் விருந்தினர் தோற்றம் 69 சத்தம் இன்ஸ்பெக்டர் ராஜா 76 சாகரத் சங்கமம் பாலகிருஷ்ணா தெலுங்கு 79 29 சத்மா சோமுந்தி 80 பொய்க்கால் குதிரை தெரியவில்லை தமிழ் விருந்தினர் தோற்றம் 76 பெண்கியல்லி அரலிடா ஹூவு பேருந்து நடத்துனர்கன்னடம் விருந்தினர் தோற்றம் 81 82 தூங்காதே தம்பி தூங்காதே கோபி வினோத் தமிழ் 69 83 1984 ஏ தேஷ் இன்ஸ்பெக்டர் மாத்தூரிந்தி 76 ஏக் நை பஹேலி சந்தீப் 84 யாக்கர் ராஜ்நாத் 76 ராஜ் திலக் சூரஜ் 85 எனக்குள் ஒருவன் மதன் உபேந்திராதமிழ் 29 கரிஷ்மாவேலிந்தி 76 1985 ஒரு கைதியின் டைரி டேவிட் ஜேம்ஸ் சங்கர் தமிழ் 58 காக்கி சட்டை முரளி 76 அந்த ஒரு நிமிடமும் குமார் 76 உயர்ந்த உள்ளமானந்த் 76 சாகர் ராஜாய்ந்தி 86 87 கெராஃப்டார் கிஷன் குமார் கண்ணா 76 88 மங்கம்மா சபதமசோ ராஜாதமிழ் 76 ஜப்பானில் கல்யாணராமன் கல்யாணம் ராமன் 89 தேகா பியார் தும்ஹாரா விஷாலிந்தி 76 1986 சுவாதி முத்தியம் சிவையா தெலுங்கு 90 நானும் ஒரு தொழிலாளர் பரத்தமிழ் தெலுங்கில் அந்தரிகண்டே கனுடு என்ற பெயரில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டது 76 விக்ரம் கமாண்டர் அருண் குமார் விக்ரம் 91 மனக்கணக்கு திரைப்பட இயக்குனர் விருந்தினர் தோற்றம் 69 ஓக ராதா இத்தரை கிருஷ்ணா தெலுங்கு 76 புன்னகை மன்னன் சேது சாப்ளின் செல்லப்பாதமிழ் 58 1987 காதல் பரிசுமோகன் 92 76 விருதம்பாலு மலையாளம் 76 கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவரே தமிழ் விருந்தினர் தோற்றம் 76 பேர் சொல்லம் பிள்ளைராமு 92 76 நாயகன் சக்திவேல் நாயக்கர் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது 93 94 புஷ்பக விமானம் வேலையில்லாத பட்டதாரி அமைதியாக 95 36 1988 சத்யா சத்யமூர்த்தி தமிழ் 58 டேசி ஜேம்ஸ் மலையாளம் 96 சூரஜ் சம்ஹாரமே ஷி பி அதிவீர பாண்டியன் தமிழ் 92 97 உன்னால் முடியும் தம்பிதயமூர்த்தி 76 98 1989 அபூர்வ சகோதரர்கள் சேதுபதி அப்பாதுரை ராஜதுரை 58 சாணக்கியன் ஜான்சன் மலையாளம் 99 வெற்றி விழாவெற்றிவேல் ஐபிஎஸ் தமிழ் 92 76 இன்றுது சந்திருடுஜி ஹே ராயுடு சந்துரு தெலுங்கு 100 101 1990 மைக்கேல் மதன காம ராஜன் மைக்கேல் ஜேம்ஸ் மதனகோபால் காமேஸ்வரன் சுப்பிரமணிய ராஜன் தமிழ் 102 103 1991 குணாகுணசேகரன் 104 1992 சிங்காரவேலன் 105 தேவர் மகன் சக்திவேல் தேவர் 106 1993 மகாராசன் வடிவேலு 76 கலைஞனிந்திரஜி 92 76 1994 மகாநதி கிருஷ்ணசாமி 107 மகளிர் மட்டும் மதன் குமார் கேமியோ 108 நம்மவர்வி ஷி செல்வம் 109 110 1995 சதி லீலாவதி டாக்டர் சக்திவேல் கவுண்டர் 111 சுபத் சங்கல்பம்தாசு தெலுங்கு 112 குருதிப்புனலாதி நாராயணன் ஐபிஎஸ் தமிழ் 58 புரோஹ்யாதி நாராயண் ராவ் ஐபிஎஸ் தெலுங்கு
58 1996 இந்தியன் சேனாபதி இந்தியன் சந்திரபோஸ் சந்துரு தமிழ் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது 113 அவ்வை சண்முகிபாண்டியன் அவ்வை சண்முகி 113 1997 சாட்சி 420 ஜெய்பிரகாஷ் பாஸ்வான் லக்ஷ்மி காட்போலிந்தி 114 115 1998 காதல காதலராமலிங்கம் தமிழ் 116 2000ஆம் ஆண்டு ஹே ராம் சாகேத் ராம் 117 இந்தி 118 தெனாலி தெனாலி சோமன் தமிழ் 119 2001 ஆளவந்தான் மேஜர் விஜய் குமார் நந்தகுமார் 120 அபிமேஜர் விஜய் குமார் அபய் குமார் இந்தி 121 பார்த்தாலே பரவசமவரே தமிழ் விருந்தினர் தோற்றம் 122 2002 பம்மல் கே சம்பந்தம் பம்மல் கல்யாண சம்பந்தம் PKS 123 பஞ்சதந்திரம் ராமச்சந்திரமூர்த்தி 92 124 2003 அன்பே சிவம் நல்ல சிவம் 125 நல தமயந்தியவரே விருந்தினர் தோற்றம் 126 2004 விருமாண்டி விருமாண்டி தேவர் 127 வசூல் ராஜா M.P.S. ராஜாராமன் வசூல் ராஜா 128 2005 மும்பை எக்ஸ்பிரஸ் அவினாசி 129 மும்பை எக்ஸ்பிரஸ் அவினாஷிந்தி 130 ராம ஷாமா பாமா டாக்டர் ஷியாம் சஜ்ஜன் கன்னடம் 131 2006 வேட்டையாடு விளையாடுடி சி.பி. ராகவன் I.P.S. தமிழ் 132 2008 தசாவதாரம் கோவிந்தராஜன் ராமசாமி ரங்கராஜன் நம்பி கிறிஸ்டியன் பிளெட்சர் பல்ராம் நாயுடு கிருஷ்ணவேணி வின்சென்ட் பூவராகன் கலிஃபுல்லா கான் அவதார் சிங் ஷிங்கின் நரஹாஷி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் 113 2009 உன்னைப்போல் ஒருவன் பெயர் தெரியாத அழைப்பாளர் 133 134 ஈனாடு தெலுங்கு 135 2010 4 நண்பர்களவரே மலையாளம் விருந்தினர் தோற்றம் 136 மன்மதன் அம்புமேஜர் ராஜா மன்னார் தமிழ் 137 2013 விஸ்வரூபம் விசாம் அகமது காஷ்மீரி விஸ்வநாத் 138 விஸ்வரூபிந்தி 139 2015 உத்தம வில்லன் மனோரஞ்சன் தமிழ் 140 பாபநாசம் சுயம்புலிங்கம் 141 தூங்காவனம் சி.கே. திவாகர் 142 சீகடி ராஜ்யம் தெலுங்கு 143 2016 மீன் குழம்பம் மண் பானையும் சுவாமி தமிழ் கேமியோ 144 2018 விஸ்வரூபம் ஏவிசாம் அகமது காஷ்மீரி 145 விஸ்வரூப் 2 இந்தி 146 2022 விக்ரம் முகவர் அருண்குமார் விக்ரம் தமிழ் 147 2024 கல்கி 2898 கி.பி. உச்சையாஸ்கின் தெலுங்கு 148 இந்தியன் 2 சேனாபதி இந்தியன் சந்திரபோஸ் சந்துரு வீரசேகரன் பல்ராம் தமிழ் 149 2025 குண்டர் வாழ்க்கை ரங்கராய சக்திவேல் நாயக்கர் ஜூன் 5ஆம் தேதி வெளியாகிறது 150 இந்தியன் 3 சேனாபதி இந்தியன் சந்திரபோஸ் சந்துரு வீரசேகரன் பல்ராம் 148 இந்தியன் 2 சேனாபதி இந்தியன் சந்திரபோஸ் சந்துரு வீரசேகரன் பல்ராம் தமிழ் 149 2025 குண்டர் வாழ்க்கை ரங்கராய சக்திவேல் நாயக்கர் ஜூன் 5ஆம் தேதி வெளியாகிறது 150 இந்தியன் 3 சேனாபதி இந்தியன் சந்திரபோஸ் சந்துரு வீரசேகரன் பல்ராம் ராஜா பார்வை மொழிபெயர்ப்பு ராயல் கேஸ் என்பது 1981ஆம் ஆண்டு சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கிய இந்திய தமிழ் மொழி காதல் திரைப்படமாகும். இது ஒரே நேரத்தில் அமாவாசை சந்திருடு மொழிபெயர்ப்பு அமாவாசை அன்று சந்திரன் என்ற பெயரில் தெலுங்கில் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இந்த கதையை கமல்ஹாசன் எழுதியுள்ளார். இந்த படம் நடிகராக அவரது 100வது படமாகவும் தயாரிப்பாளராக முதல் படமாகவும் அமைந்தது. இசை மற்றும் ஒலிப்பதிவு இளையராஜாவால் இயற்றப்பட்டது. இது 1972ஆம் ஆண்டு வெளியான பட்டர்ஃபிளைஸ் ஆர் ஃப்ரீ திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டது. பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியடைந்த போதிலும் இந்த படம் விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றது. மேலும் ஹாசனின் நடிப்பு அவருக்கு சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிம்பேர் விருதை பெற்றுத் தந்தது. டோட்டா தரணி இந்த படத்தின் மூலம் கலை இயக்குனராக அறிமுகமானார். இயக்கியவர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவெழுதியவரனந்து கமல்ஹாசன் பாலகுமாரன்
சந்தான பாரதி தயாரித்தவர் சந்திரஹாசன். சாருஹாசன். கமல்ஹாசன் நடிப்பு. கமல்ஹாசன். மாதவி. ஒளிப்பதிவு வருண் முகர்ஜி. ஒன்று திருத்தியவர் வி. ஆர். கோட்டகிரி. இசையமைத்தவர் இளையராஜா. தயாரிப்பு. நிறுவனம் ஹாசன் பிரதர்ஸ். வெளியீட்டு தேதிகள் ஏப்ரல் 10, 1981 தமிழ். ஆகஸ்ட் 29, 1981 தெலுங்கு. இயக்க நேரம் 144 நிமிடங்கள். நாடிந்தியா மொழிகள் தமிழ், தெலுங்கு. ரகு. சந்திரம் குழந்தை பருவத்திலிருந்தே ஒடுக்கப்பட்ட ஒரு பார்வையற்ற வயலின் கலைஞர். நான்சி. ஒரு கிறிஸ்தவர், பார்வையற்ற ஆனால் சுதந்திரமாக வாழும் நபராக ரகு சந்திரமின் எழுச்சியூட்டும் வாழ்க்கையை விவரிக்க ஆர்வமாக உள்ளார். அவர்களின் உறவு நான்சியின் தாத்தாவால் ஆதரிக்கப்படும் ஒரு காதலாக மலர்கிறது. நான்சி இறுதியில் தனது தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறொருவரை திருமணம் செய்து கொள்ள உள்ளார், ஆனால் அவரது தாத்தாவால் உதவப்படுகிறார். தேவாலயத்திலிருந்து தப்பித்து ரகு சந்திரமுடன் ஓடிவிடுகிறார். என்பது கமல்ஹாசனுடன் இணைந்து திரைக்கதை எழுதிய மணிரத்னம் இயக்கும் இந்திய தமிழ் மொழி கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா படமாகும். ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டாக்கி